ஏரியா அசுத்தமாக உள்ளதால் பொண்ணு கேட்டு கூட யாரும் வருவதில்லை என ஆத்தூர் நகர்மன்ற கூட்டத்தில் திமுக பெண் கவுன்சிலர் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் அரவிந்த் வழங்க கேட்கலாம். அரவிந்த், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சி அலுவலகத்தில் நகரமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் நகரமன்ற தலைவர் நிர்மலா பபிதா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 65 தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டது. அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் தங்கள் வார்டு பகுதியில் எந்தவித அடிப்படை வசதியும் செய்ய தரவில்லை என கூறி இருவரையும் பலமுறை வாக்குவாதம் செய்து வந்தனர். இது மேலும் அவர்கள் வெளிநடப்பு செய்ய முயற்சி செய்தனர். தொடர்ந்து பேசிய காங்கிரஸ் நகரமன்ற உறுப்பினர் தேவேந்திரன், காலனி பெயர் மாற்றம் குறித்து சிறப்பு வார்டு திட்டங்கள் தீர்மானம் நிறைவேற்றப்படும் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் நகரமன்ற ஆணையரிடம் முறையிட்டார். தொடர்ந்து பேசிய திமுக பெண் கவுன்சிலர் சந்திரா, தனது வார்டில் உள்ள பகுதிகளில் அதிக அளவில் குப்பைகள் இருப்பதாகவும், கழிவுநீர் கால்வாய்கள் குப்பைகள் எடுக்க சாலையோரங்களில் போட்டுவிட்டு செல்வதாகவும் அசுத்தமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இதனால் தங்கள் பகுதியில் பெண் கேட்க கூட யாரும் வரவில்லை என்று வேதனையுடன் தெரிவித்தார். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரதிநிதிகள் அளிக்கும் வகையில் நியமன உறுப்பினர் பாபு என்பவர் தேர்ந்தெடுத்தனர். அவர் கூட்டத்தில் கலந்து கொள்ளும் போது இன்று திமுக கட்சி துண்டை அணிந்து வந்து கூட்டத்தில் கலந்து கொண்டார். ஒரு மாசம் அளவில் டிச்சு எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. எடுத்து போட்ட டிச்சுமே காயிட்டுமா, அதே குறுகிய தெருவு, குறுகிய சந்து ஆகுனா அப்புறம் டெங்கு, மலேரியா எல்லாம் வருது, வைரஸ் எல்லாம் பரவுது. என் ஏரியா காக்காப்பாளையத்து ஓடையை நீங்கள் சொல்லவே தேவையில்லை. அடிக்கடி வாட்ஸ்அப்பில் கூட பார்ப்பீங்க. அது மாதிரி கூட ஒன்று அதை வண்டி வச்சு அப்புறப்படுத்தலாம். நாங்கள் திரும்ப பாருங்க, நீங்கள் அள்ளி போடுறது பொக்கலையும் ஊட்டிங்க இல்லைன்னு நான் சொல்ல கிடையாது சார். அது ஃபுல்லாகவே திரும்ப எல்லாம் செடியாக மரமாக முடிச்சிச்சு. என் ஏரியாவோட பொண்ணு கூட கேட்க வர மாட்டேங்கிறோம். அந்த அளவுக்கு சிவப்பு ஏரியாங்கிறது ரொம்ப அசிங்கமா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.